புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதனையொட்டி என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரசாரம் செய்ய பிரதமர் மோடி வரும் 3ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருகிறார். இது தொடர்பாக பிரதமர் மோடி தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 5 ஆண்டுகளில் இரட்டை என்ஜின் என்டிஏ அரசு புதுச்சேரி மக்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றியுள்ளது. ஆகவேதான் புதுச்சேரி மக்கள் மீண்டும் என்டிஏ அரசை இந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்க உள்ளனர். வரும் 30ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு எனது வாக்குச்சாவடி வலிமையான வாக்குச்சாவடி என்று புதுச்சேரி காணொலி நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றேன். இதை ஆவலுடன் எதிர்நோக்கியுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். அதேபோல வரும் 6ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுச்சேரிக்கு வருகிறார். திருக்குனூர் கடை வீதியில் நடக்கும் என்டிஏ வேட்பாளர்களுக்கான பிரசார பொதுக்கூட்டத்தில் அவர் பங்கேற்க உள்ளார் என்றும் இதனை பாஜக கட்சி வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. புதுவையில் இணைய வழியின் மூலமாக 4 பேரிடம் ரூபாய் 2 லட்சம் சைபர் கும்பல் மோசடி செய்துள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை பகுதியை சார்ந்த ஆண் நபரை மர்ம நபர் ஒருவர் தொடர்பு கொண்டு வங்கி அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார். இதனையடுத்து மர்ம நபர் இணையதளம் லிங்க் ஒன்றை மேற்கூறிய நபருக்கு அனுப்பி அதில் கிரெடிட் கார்டு விவரம் மற்றும் ஓடிபி பதிவு செய்யுமாறு கூறியுள்ளார். இதை நம்பி மேற்கூறிய நபரும் கார்டு விவரம் மற்றும் ஓடிபி பதிவு செய்து சிறிது நேரத்தில் அவரது கார்டில் இருந்த ரூபாய் 1.19 லட்சத்தை மோசடி கும்பல் எடுத்துள்ளது. மேலும் லாஸ்பேட்டையை சார்ந்த ஆண் நபரின் வாட்ஸ்அப்பில் செயலி ஒன்று வந்துள்ளது. இதனை அவரது செல்போனில் பதிவிறக்கம் செய்து சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்த ரூபாய் 98,000 மோசடி கும்பல் எடுத்துள்ளது. தொடர்ந்து அரியங்குப்பத்தை சார்ந்த பெண் ஒருவர் ரூபாய் 4,000, கருவாடிக்குப்பம் பகுதியை சார்ந்த பெண் ஒருவர் ரூபாய் 8,500 என்று மோசடி கும்பலிடம் பணத்தை ஏமாந்திருக்கின்றனர். மேற்கூறிய நபர்கள் மொத்தமாக ரூபாய் 2.29 லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 28 புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் என்ற குறைகேட்பு கூட்டம் நடந்து வருகிறது. அதன்படி நேற்று முதலியார்பேட்டை போலீஸ் நிலையத்தில் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன், தெற்கு பகுதி எஸ்பி ஜிந்தா கோவிந்தராமன் ஆகியோர் பொதுமக்களிடம் புகார்களை நேரடியாக கேட்டு அவற்றிற்கு தீர்வு காண நடவடிக்கை மேற்கொண்டனர். காரைக்காலில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரி டேனியல் ராஜ், எஸ்பிக்கள் சுபம் சந்திரகோஷ், பழனிவேல் ஆகியோர் பொதுமக்களிடம் புகார் பெற்றனர். லாஸ்பேட்டையில் வம்சத்ரெட்டி தலைமையிலும், மாகியில் எஸ்பி விஜயன்குமாரின் தலைமையிலும், ஏனாமில் எஸ்பி வரதராஜன் தலைமையிலும் பொதுமக்கள் புகார் கேட்டறிந்து தீர்வு காண நடவடிக்கை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் நடந்த மக்கள் மன்றத்தில் ஒட்டுமொத்தமாக 13 பெண்கள் உட்பட 159 பேர் கலந்து கொண்டு 34 புகார்கள் அளித்தனர். இதில் உடனடியாக 28 புகார்களுக்கு தீர்வு காணப்பட்டன. தேசிய ஜனநாயக கூட்டணிகள் உப்பளம் தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் அன்பழகன் நேதாஜி நகரில் வீதிவீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உப்பளம் தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் நேதாஜி நகர், சோலைமேடு, வீரன் கோவில் திரு, அழகர் சுவாமி வீதி, ரங்கநாதன் வீதி, அந்தோணியர் கோவில் வீதி, பாரதியார் வீதி, தேசமுத்து மாரியம்மன் கோவில் வீதி, தண்ணீர்கான் வீதி ஆகிய பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் இந்த 5 ஆண்டு காலத்தில் இழந்த உப்பளம் தொகுதியின் பெருமையை நிச்சயமாக மீட்டெடுப்பேன் என்றும் தொகுதியின் வளர்ச்சிக்கே உறுதுணையாக இருப்பேன் என்றும் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் என்டிஏ கூட்டணி அதிமுக வேட்பாளர் காந்தி வீதிவீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணிகள் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான அதிமுக மாநில துணை செயலாளர் காந்தி இன்று கோவிந்த சாலை, கல்வி பங்களா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடுவீடாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் கஞ்சா, போதைப் பொருட்களால் சீரழிந்துள்ள தொகுதியை மீட்பேன் என்று வாக்குறுதியளித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரசாரத்தின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாஜக, என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். நெட்டப்பாக்கத்தில் குக்கர் சின்னத்தில் களம் காணும் வேட்பாளர் ஹரிகிருஷ்ணன் கிராமங்கள் தோறும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி செய்து தரப்படும் என்று வாக்குறுதியளித்து வாக்கு சேகரித்தார்.
புதுவையில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற நிலையில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களம் காணும் வேட்பாளர் ஹரிகிருஷ்ணன் துண்டு பிரசுரங்கள் வழங்கி குக்கர் சின்னத்தில் மடுகரை கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்கள் தனக்கு வாய்ப்பளித்தால் நெட்டப்பாக்கம் தொகுதியில் முக்கிய பேருந்து நிறுத்தங்களில் பொது கழிப்பிட வசதிகள் செய்து தரப்படும் என்றும் கிராமங்கள் தோறும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் நிலையம் கட்டித் தரப்படும் என்றார். தொடர்ந்து சூரமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தீர்வை தேடி நீங்கள் செல்ல வேண்டாம், மாற்றம் உங்களை தேடி வரும் என்ற பிரசார முழக்கத்துடன் மக்களிடையே தீவிரமாக வாக்கு சேகரிப்பு மேற்கொண்டார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட எழில் நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதியில் 22ஆம் பூத் பொறுப்பாளர் அருள்பாபு மற்றும் 23ஆம் பூத் பொறுப்பாளர் மோகன் ஆகியோர் ஏற்பாட்டில் எழில் நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதிகளில் வீடுதோறும் சென்று பிரசாரம் நடைபெற்றது. அப்போது ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று தான் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். இந்த பிரசாரத்தில் எல்ஜேகே பொதுச் செயலர் பிரபாகரன், கூட்டணி கட்சியான அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கணேசன், அதிமுக பொறுப்பாளர் ஆறுமுகம், என்ஆர் பொறுப்பாளர் நாராயணசுவாமி மற்றும் எல்ஜேகே பொறுப்பாளர் அருள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதிகள் மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ செல்வ கணபதி திருக்கோவிலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் சிறப்பு தரிசனம் செய்து பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வீடுதோறும் சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். குடிநீர், சாலை வசதி, மின்விளக்கு, வடிகால் போன்ற அடிப்படை வசதிகள் குறித்து மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை கவனமாக பதிவு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவற்றை விரைவாக தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு, பெண்கள் சுயதொழில் மேம்பாடு, முதியோர் நலத்திட்டங்கள் போன்றவற்றிற்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறி மக்களுடன் அன்பாக கலந்துரையாடினார். பின்னர் வரவிருக்கும் தேர்தலில் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து பெரும்பான்மையுடன் வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்வில் எல்ஜேகே காமராஜர் நகர் தொகுதி பொறுப்பாளர் சித்ரா, சரஸ்வதி, உமா, நாராயணசுவாமி, எல்ஜேகே பொதுச் செயலாளர்கள் சுரேஷ், துரைசுவாமி, பிரபாகரன், பாஜக வர்த்தகரணி தலைவர் மொபைல் சரவணன், பாஜக நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடன் கலந்து கொண்டு பிரசாரத்தை உற்சாகமாக முன்னெடுத்தனர். புதுச்சேரி வைத்திக்குப்பம் மீனவர்களை இலங்கை தென்னிந்திய துணை தூதர் கணேசநாதன் கேத்தீஸ்வரன் சந்தித்து பேசினார். புதுச்சேரி வைத்திக்குப்பம் பகுதியில் உள்ள மீனவர்களை நேரில் சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிய இலங்கை தென்னிந்திய இணை தூதர் கணேசநாதன் கேத்தீஸ்வரன் நேரில் வருகை புரிந்தார். இந்த சந்திப்பின் போது புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளை சார்ந்த மீனவர்கள் பல்வேறு பிரச்சினைகளை முன்வைத்தனர். குறிப்பாக கடலில் வழி தவறும் மீனவர்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் கடல்சார் பாதுகாப்பு, மீனவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் எல்லை தொடர்பான சிக்கல்கள் குறித்து தீர்வு காண வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக சட்டமன்ற வேட்பாளர் ராமலிங்கம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் நடைபெற்ற கூட்டணி கட்சி வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பங்கேற்றார். லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட அண்ணாமலை நகர் பகுதியில் நடைபெற்ற கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் பாஜக இளைஞரணி துணைத் தலைவர் அஸ்வின் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் மற்றும் நிர்வாகிகள் கார்த்திகேயன், அசோக், தேவா, அருண், சோனி ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். கூட்டத்தில் அப்பகுதி மக்களிடம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் அறிமுகப்படுத்தப்பட்டு தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. தொடர்ந்து அப்பகுதி மகளிர் தங்களது பகுதிக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களை முன்வைத்து பேசினர். அனைத்து கோரிக்கைகளையும் கவனமாக கேட்டறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அவை அனைத்தையும் நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், பொதுச் செயலாளர் சுரேஷ், துரைசுவாமி, பாஜக மாநில
பிரசார பிரிவு அமைப்பாளர் பாண்டி ரவி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தீர்வை தேடி நீங்கள் செல்ல வேண்டாம், மாற்றம் உங்களை தேடி வரும் என்ற பிரசார முழக்கத்துடன் மக்களிடையே தீவிரமாக வாக்கு சேகரிப்பு மேற்கொண்டார். காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட எழில் நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதியில் 22ஆம் பூத் பொறுப்பாளர் அருள்பாபு மற்றும் 23ஆம் பூத் பொறுப்பாளர் மோகன் ஆகியோர் ஏற்பாட்டில் எழில் நகர் மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதிகளில் வீடுதோறும் சென்று பிரசாரம் நடைபெற்றது. அப்போது ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று தான் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களித்து தன்னை வெற்றி பெற செய்யுமாறு பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டார். இந்த பிரசாரத்தில் எல்ஜேகே பொதுச் செயலர் பிரபாகரன், கூட்டணி கட்சியான அதிமுக முன்னாள் கவுன்சிலர் கணேசன், அதிமுக பொறுப்பாளர் ஆறுமுகம், என்ஆர் பொறுப்பாளர் நாராயணசுவாமி மற்றும் எல்ஜேகே பொறுப்பாளர் அருள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆதரவு திரட்டினர். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத யாருக்கும் வாக்கு இல்லை என்று வீடுகளில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் சுமார் 1400 குடும்பங்கள் வசிக்கின்றனர். இப்பகுதியில் சுத்தமான குடிநீர் இல்லை, பாதுகாப்பான மின் வசதி இல்லை என்ற குற்றச்சாட்டு நீண்ட காலமாக உள்ளது. இந்நிலையில் காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் சில வீடுகளில் புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத, அதனை நடத்த கேட்காத அரசியல் கட்சிகளுக்கு எங்கள் வாக்கு இல்லை என்ற வாசகம் அடங்கிய சிறிய அளவிலான போஸ்டர் வீடுகளில் ஒட்டப்பட்டிருந்தது. இதுகுறித்து மக்கள் நலச்சங்க நிர்வாகிகள் குமார், ஆனந்தன், பிரகாஷ், சேகர் ஆகியோர் கூட்டாக கூறியதாவது: காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு எங்கள் தெருவில் பூமிக்கு அடியில் சென்ற மின் வயர்கள் பழுது காரணமாக கடந்த 10 ஆண்டுகளாக தெருவிளக்குகள் எரியவில்லை. அதனை சரி செய்ய பலமுறை கேட்டும் நடவடிக்கை எடுக்கவில்லை. இங்குள்ள 4 வணிக வளாகங்கள் மற்றும் மின் அலுவலகம் 10 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் பூட்டியே பாழடைந்து கிடக்கிறது. இதனை சரி செய்ய பலமுறை கேட்டும் நகராட்சியும் மின்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை. புதுச்சேரியில் மக்களுக்கான அடித்தட்டு அதிகார உள்ளாட்சி அமைப்புகள் செயல்பட்டிருந்தால் இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைத்திருக்கும். புதுச்சேரியில் உள்ளாட்சி தேர்தலை கடந்த 14 ஆண்டுகளாக நடத்தாமல் சூழ்ச்சி செய்து முடக்கியுள்ளனர். உள்ளாட்சி தேர்தலை நடத்தாத, அதனை நடத்த கேட்காத அரசியல் கட்சிகளுக்கு எங்கள் வாக்கு இல்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்துள்ளோம். எங்கள் ஓட்டு நோட்டாவிற்கு என்ற முழக்கத்துடன் தேர்தலை புறக்கணிப்பு செய்கிறோம் என்றும் தெரிவித்தனர். மக்களின் பாதுகாப்பிற்காக லாஸ்பேட்டை தொகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து உறுதியளித்துள்ளார். புதுவை தேசிய ஜனநாயக கூட்டணியில் லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சபாநாயகர் VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் தொகுதி முழுவதும் சென்று ஜக்கு சின்னத்திற்கு ஆதரவு திரட்டி வருகிறார். அவர் வாக்கு சேகரிக்க செல்லும் இடங்களிலெல்லாம் அவருக்கு தொகுதி மக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இந்நிலையில் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அசோக் நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகள் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தொகுதி மக்களின் பாதுகாப்பிற்காக தொகுதி முழுவதும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்படும் என்று வாக்குறுதியளித்தார். வாக்கு சேகரிப்பின் போது சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார், தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள தோழமை கட்சியினர், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் அமைப்பினர், இளைஞர் அணியினர் பலரும் உடனிருந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மற்றும் ஆத்து வாய்க்கால்பேட் மற்றும் கொம்பாகம் பகுதிகளில் என்ஆர் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளருக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மற்றும் ஆத்துவாக்கேல்பேட் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலரும் கலந்து கொண்டனர்.
இந்து வியாபாரிகள் நலச்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்து வியாபாரிகள் நலச்சங்கத்தின் ஆலோசனைக் கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக இந்து வியாபாரி நலச்சங்கத்தின் தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் மற்றும் புதுச்சேரி இந்து முன்னணி மாநில தலைவர் ஜெனல்குமார் கலந்து கொண்டார். கூட்டத்தில் புதுச்சேரியில் புதிதாக 11 நபர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. சங்கத்தின் தலைவராக உத்தரவேல், துணைத் தலைவர்கள் பழனி, முருகன், நாராயணன், சிவா, கதிர்வேல் என்கின்ற ரமேஷ், ஜனகரன் என்கின்ற தமிழ், தினேஷ், கான்சிங் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கமலக்கண்ணன், வைத்தியநாதன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் புதுச்சேரியில் இனிவரும் காலங்களில் இந்து வியாபாரிகள் நலச்சங்கம் சார்பாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற செய்தால் அரசு பள்ளிகளின் உள்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்று என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் VP சிவக்கொழுந்து உறுதியளித்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டசபை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து போட்டியிடுகிறார். அவர் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராமன் நகர், குறிஞ்சி நகர், குமரன் நகர் விரிவாக்க பகுதிகளில் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது தொகுதியில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளையும் தத்தெடுத்து ஸ்மார்ட் வகுப்பறை மற்றும் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அடங்கிய துண்டு பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கி வாக்கு கேட்டார். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமியின் பல்வேறு திட்டங்கள் மற்றும் தமது எதிர்கால நலத்திட்டங்களையும் வாக்காளர்களிடம் எடுத்துக் கூறினார். சப்தகிரி அறக்கட்டளையின் பொறுப்பாளர் சப்தகிரி VPS ரமேஷ்குமார், என்ஆர் காங்கிரஸ், பாஜக கட்சி, அதிமுக, LJK மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் வீடு வீடாக சென்று ஓட்டு சேகரித்தனர். ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயன் கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியன்று நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் கார்த்திகேயன் தனது ஆதரவாளர்களுடன் கைச்சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவாக கைச்சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி துண்டு பிரசுரங்களை வழங்கினார். மேலும் வாக்கு சேகரிப்பின் போது வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாகமாக வரவேற்பளித்தனர். இதில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் அனைத்து பிரிவின் தலைவர்கள், செயலாளர்கள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக வேட்பாளர் தீபாய்ந்தன் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் தீபாய்ந்தன் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் வாக்குகளை சேகரித்தார். இதில் தொண்டமானத்தம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் பொதுமக்களிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பெண்கள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தனுக்கு ஆரத்தி எடுத்து பொன்னாடை அணிவித்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி கட்சி பிரமுகர்கள், பாஜக கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், ஊர் தலைவர்கள், மகளிர்கள் பலரும் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குச்சாவடிகளில் பந்தல் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புதுவை சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுவை மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளில் 294 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். இதற்காக 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகள் 4934 ஊழியர்கள் ஈடுபட உள்ளனர். கண்காணிப்பு பணிகள் 5410 போலீசார் ஈடுபடுகிறார்கள். சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மாவட்ட தேர்தல் துறை, காவல்துறை, துணை ராணுவ படையினர் இணைந்து பணியாற்றி வருகின்றனர். 321 வாக்குச்சாவடிகள் பதற்றமானதாக அடையாளம் கண்டு தேர்தல் துறைக்கு பரிந்துரைத்துள்ளது. இந்த பகுதிகளில் போலீசார் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வாக்குச்சாவடிகளில் அடிப்படை வசதிகள் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்கு முதல் கட்டமாக வாக்குப்பதிவின் போது வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் வெயிலில் காத்திருப்பதை தவிர்க்க பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் எளிதாக வந்து செல்ல சாய்தளப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது. குடிநீர் வசதி, கழிவறைகள், வாக்களிக்கும் அறை பற்றிய தகவல் பலகைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. வாக்குச்சாவடிகள் செல்போன் தடை செய்யப்பட்டுள்ளதால்
இந்த தேர்தல் முதல் புதியதாக நுழைவாயிலில் செல்போன் பாதுகாப்பு வசதி செய்யப்பட உள்ளது. இந்த பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் தேர்தல் பிரசாரம் மேற்கொண்ட பாஜக கட்சியின் வேட்பாளர் திரு ஜான்குமார் அவர்கள் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சியடைய தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பிரசாரம் செய்தார். புதுச்சேரி சட்டசபை தேர்தல் வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த நிலையில் வேட்பாளர்கள் தங்கள் தொகுதிகளில் பிரசாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் முதலியார்பேட்டை தொகுதியில் பாஜக கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திரு ஜான்குமார் அவர்கள் மூகாம்பிகை நகர், ஏழுமலை நகர், கிழக்கு வாசல் நகர் ஆகிய பகுதிகளில் பாஜக கட்சியின் ஆக்கப்பூர்வமான திட்டங்களால் கடந்த காலங்களில் புதுச்சேரி மாநிலம் அடைந்த வளர்ச்சி குறித்து பேசி பொதுமக்களிடையே வாக்கு சேகரித்தார். மேலும் மத்தியில் ஆளும் அரசு புதுச்சேரியையும் ஆளும் பட்சத்தில் நமக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உடனுக்குடன் கிடைக்கும் என்றும் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். மேலும் தமக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். தான் வெற்றி பெற்றால் முதலியார்பேட்டை தொகுதியை புதுச்சேரியின் முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவேன் என்றும் தனது தேர்தல் பிரசாரத்தில் பொதுமக்களிடம் தெரிவித்தார். தேர்தல் பிரசாரத்தின் போது பாஜக கட்சியின் நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஜான்குமாரின் ஆதரவாளர்கள் திரளானோர் உடனிருந்தனர். ஆல் இந்தியா பிரஸ் அண்ட் மீடியா பி பிளஸ் அசோசியேஷன் நடத்தும் விருதுகள் திருவிழா புதுச்சேரியில் உள்ள கிரீன் பேலஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. ஆல் இந்தியா பிரஸ் அண்ட் மீடியா பிப்ளிஸ் அசோசியேஷன் நடத்தும் விருதுகள் திருவிழா புதுச்சேரியில் உள்ள கிரீன் பேலஸ் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற மாநிலங்களிலிருந்து வருகை புரிந்த அனைவருக்கும் விருதுகள் திருவிழாவில் சிறந்து விளங்கும் அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் மெடல் அணிவித்து விருது சான்றிதழ் 100க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பொதுச் செயலாளர் அர்ஷத்தீன் தலைமையில் தேசிய பொதுச் செயலாளர் அட்வொகேட் மனோகர் அனைவரையும் வரவேற்றார். தேசிய துணைத் தலைவர் தந்தை பிரியன், தேசிய துணைத் தலைவர் அப்துல் ரகுமான் மற்றும் தேசிய துணை செயலாளர் டாக்டர் பண்டரிநாதன் என்ற அண்ணாதுரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆல் இந்தியா பிரஸ் அண்ட் மீடியா பி பிளஸ் அசோசியேஷன் விருதுகள் திருவிழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக சட்ட உரிமைகள் கழகம் இன்டர்நேஷனல் அமைப்பின் சர்வதேச பொதுச் செயலாளர் அட்வொகேட் டாக்டர் சுரேஷ்குமார், பீப்புள் பாரம் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு மாநில செயலாளர் அட்வொகேட் டாக்டர் வி.எஸ். முகமது முபாரக் என்ற சலீம் மற்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி அட்வொகேட் டாக்டர் ஹரிதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய அனைத்து துறை சார்ந்தவர்களுக்கும் மெடல் அணிவித்து விருது சான்றிதழ் 100க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக அட்வொகேட் ஸ்ரீமன் நாராயணா, தேசிய துணை செயலாளர் ஆந்திர பிரதேசம், அட்வொகேட் பி.எம். சுந்தரமூர்த்தி, தேசிய சட்ட ஆலோசகர், கர்நாடகா மாநிலம் அட்வொகேட் ராதா சௌத்ரி, மாநில துணை செயலாளர் அட்வொகேட் சப்னம் கவுசர், மத்திய பிரதேச மாநில செயலாளர் அட்வொகேட் வெங்கட்ராமன், தெலுங்கானா மாநில செயலாளர், தமிழ்நாடு மாநில தலைவர் டாக்டர் ஆர்.பி. கமல்ராஜ், தமிழ்நாடு மாநில பொதுச் செயலாளர் சிவ மணிகண்டன், தமிழ்நாடு மாநில செயலாளர் அகமது ரியாஸ், தமிழ்நாடு மாநில துணைத் தலைவர் இளையராஜா, தமிழ்நாடு மாநில துணை செயலாளர் ஜி.பி. மார்க்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆல் இந்தியா பிரஸ் அண்ட் மீடியா பி பிளஸ் அசோசியேஷன் விருதுகள் திருவிழா நிகழ்ச்சி ஏற்பாட்டினை புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் ராஜா ராம்குமார், மாநில ஒருங்கிணைப்பாளர் அலெக்ஸ் பாண்டியன், புதுச்சேரி மாநில தமிழ்நாடு பிஆர்ஓ ஹரிதாஸ், புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் வெங்கடேச பெருமாள் என்கின்ற ஷாம், புதுச்சேரி மாநில துணை செயலாளர் சக்திவேல் ஆகியோர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர்.